கேக்குறாங்க. வந்து நிறைய பேர் வேற டெக்ஸ்ட் பண்ண வேற பண்றாங்க. எங்க ஒர்க் பண்ணீங்க, என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு சிஎம் சிஜே விஜய். கரெக்ட், விஜய் அண்ணன் தான். ஹாய் ரகுநாத். விஜய் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச சிஎம் யாரும் வரமாட்டாங்க, அவரா தான் இருப்பாங்க கண்டிப்பா. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப் கேட்டு மட்டும் யாரும் டெக்ஸ்ட் பண்ணாங்க. இங்கே நிறைய பேர் வந்து துரத்திட்டு இருக்காங்க. வேற யாரும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்றாரு. அது கரெக்டு தான். என்ன நீங்க வெறித்தனமான விஜய் ஃபேன் என்ன சொல்லுங்க. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 50 பேர் போட்டாங்க சி விஜய் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என் ஆபீஸ்ல இருக்காங்க விஷால். ஸோ மக்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹாய் ராஜி. You are talking loudly. It seems my people are telling. Live. Hi from Maharashtra. She's telling. Yeah, bro. You don't know. No, my friend is telling something. You should understand. Yeah. Take you under this now. Hi guys. My friends are saying hello. Just now woke up. Just now woke up. No food. சொல்றேன். Oh my god. சென்னை ஏன்னா அண்ணா பதவி எடுக்கிறதுனால இடியுடன் கூடிய மழையெல்லாம் நடக்குது போல. எல்லாரும் என்ன நினைக்கிட்டாங்க, பதவிக்கு அண்ணா வரணும், இடியுடன் கூடிய மழை சென்னையில. Not today. Tomorrow. I know. Shut up. நாளைக்கு அதுவும் வேற வந்து நடக்குமா நடக்காதா, எல்லாரும் வந்துட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட் ஷுவர் yet. பட் ஆனா நான் ஒரு நியூஸ் பார்த்த வந்துட்டு அதுல வந்து ஒரு ஆக்சுவலி நியூஸ் லீடர் வந்து காமிச்சிருந்தாங்க, ஸ்டேடியம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. ஸ்டேடியம்ல ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா பதவி எடுப்பாரு அதுதான் இப்ப டவுட், பெரிய கொஸ்டின் மார்க். விசிகேஎஸ் இஷ்யூ. ஆமா, அது கேள்விப்பட்டேன். அந்த சேஞ்ச் மாத்தி ஆதரவு கொடுக்குறாங்க, அப்புறம் கொடுக்கல, மாத்திக்கிட்டே இருக்காங்க. மக்கள் ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஆட்சிக்கு வந்தாதான் ஏதாவது பண்ணுங்க. இதுல இஷ்டத்துக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருந்தாங்க. எப்படி இந்த துபாயில இந்த ஈரானும் அமெரிக்காவும் ஒரு டிமாண்ட், ஒரு டீல் வச்சிடுறாங்க, அந்த மாதிரி இப்படி அரசியல்லையும் ஏதாவது ஒண்ணு நடக்குது. மொத்த கவர்மெண்ட் வேஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் நல்லவங்க ஆகுறாங்க அப்படின்னா அதை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை மக்களே.